பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை கள்ளமுதை இடராமல் எண்ணாவில் இறைவா நீ தாவென உனை வேண்டி துவக்குகிறேன். ஆழிய ஞானம் 63 தியான வாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நாம் சில ஞானம் சார்ந்த விஷயங்களை, நம்மை நாமே எப்படி இறைவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வது, அதற்கான வழிமுறைகள், அதற்கான யதார்த்தமான உண்மைகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு அடிப்படையான காரணம், நாம் இறைவனை பற்றி அறிந்து கொள்வது. இறைவன் யார், அவன் எப்படியெல்லாம் பிரபஞ்சமெல்லாம் இருக்கின்றானோ அப்படி நமக்குள்ளேயும் இருக்கிறானே, அவனை எப்படி நாம் அறிவது, அவனோடு நாம் எப்படி இணங்குவது, அவனோடு அந்த அன்பின் அந்த நெருக்கத்தால் நாம் எப்படி சதா சர்வ காலமும் நமக்கு உள்மயமாக ஆனந்தமயமாக இருப்பது. இதற்காகத்தான் நாம் மனிதராக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்மளால் அதை என்ன செய்ய முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். ஆகவே அந்த வகையிலே இன்றைக்கு நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். பொதுவாக ஞானியர்கள் இரவின் பகுதியை பெரும்பாலும் தன்னுடைய ஞான நெருக்கத்துக்காக, ஞான அனுபவத்தை பெறுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று குர்ஆனிலும் அதற்கான வசனங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகத்தை பார்த்து இறைவன் கூறுகிறான், நபியே, நீங்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே, அதாவது அதை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் இல்லையா, அது அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நமக்கும் இறைவனுக்கு உள்ள நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுந்து நின்று இறைவனை துதி செய்யுங்கள். இதை நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் செய்திருக்கிறார்கள், கடமையாக. மற்ற முஸ்லிம்களுக்கு விருப்பப்பட்ட செய்யலாம், கடமை அல்ல. ஆனால் நபிகள் நாயகம் 5 வேளை தொழுகையோடு தஹஜ்ஜத் தொழுகையை நேயமாக நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். இது குறித்து குர்ஆன் சொல்கிறது. 17வது அத்தியாயம் 79வது திருவசனத்தில், நபியே, இரவில் உமக்கு உபரியாக இந்த குர்ஆனின் திக்ரை கொண்டு தஹஜ்ஜத் தொழுவீராக. அதனால் உம்முடைய ரப்பு இறைவன் உம்மை புகழுக்குரிய இடத்திலே நிலைப்படுத்திட போதுமானவனாக இருக்கிறான். ஒரு சின்ன வசனம், ஆனால் இதுக்குள்ள ஆயிரம் ஞான விஷயங்கள் இருக்கிறது. இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இரவுல நிசப்தம், அந்த 3 மணிக்கு 3:30 மணிக்கு 4:30 மணிக்குள்ள ஒரு நிசப்தம் இருக்கு, பார்த்துடுங்க. அது எந்திருந்து பார்த்தா தெரியும். ஒரு சின்ன அலாரம் போடுவது கூட நமக்கு என்ன, காதுல டிக் 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 என்ற ஓசை கேட்கும். அந்த அளவுக்கு நிசப்தம் இருக்கும். அப்போ நிசப்தமான நேரத்தில் நம்முடைய மனதை ஒருமைப்படுத்தும் போது அதில் சில உணர்வுகள் ஏற்படும். அதை நம்ம அனுபவிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம சொல்ல முடியும், அதை நம்ம என்ன செய்யணும் இரவுல. அப்போ பகல்ல என்ன இருக்கும், பகல்ல நிறைய வேலைகள் இருக்கு நமக்கு. இப்போ நம்ம என்னென்ன நியாயமா செய்து வருகிறோமோ பணி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரங்களை தேடுவதற்கான பணியை தேடணும். அந்த பணியை செய்யும் போது கூட இறைவனை மறந்து விடக்கூடாது. ஏன்னா இறைவன் நம்ம பிறடி நரம்போட சமீபமா நமக்கு இருக்கிறான், நம்ம இதயத்தையும் சூழ்ந்து இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது. அந்த உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தணும். அதுதான் வெற்றிக்கான அடிப்படை. இப்ப பாருங்க, இந்த தஹஜ்ஜத் செய்யும் போது என்னன்னா, தொடர்ந்து நீங்க அந்த அதிகாலை தஹஜ்ஜத் நேரத்தை பயன்படுத்தி நாம் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சமநிலை மனதில் ஒரு சமநிலை ஏற்படும். ரொம்ப நம்ம எதுக்குமே வெளிப்புற அழுத்தத்திற்கு நாம் ஆளாக மாட்டோம். இருக்கும் அழுத்தம், ஆனா நம்மள அழுத்தாது. அதுதான் அந்த விஷயம். இப்போ இந்த இதுல அதிக சக்தி, பிரபஞ்ச சக்தி அந்த நேரத்துல பூமிக்கு அருகில வருதுங்க. ஏன்னா அதனால அதை எல்லோரும் பயன்படுத்த முடியும். எங்க இருந்தா, எந்த மதத்தை சேர்ந்தவங்க 3:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் உட்காரு பாருங்க, சரியா? அப்படியே படிப்படியா நீங்க அதுல ஆனந்தத்தை அனுபவித்து விட்டால் அதை நீங்க விட மாட்டோம். நமக்கு எப்ப லாபம் கிடைச்சா அப்போ விட மாட்டோம்ல. நம்ம இடையில எந்திக்கும் போது அந்த நேரத்துல கொஞ்சம் பல்லெல்லாம் துளைக்கி
கைகாலெல்லாம் அலம்பி, முஸ்லீம்களா இருந்தால் ஒது செய்வார்கள், அங்க சுத்தி செய்து கொள்வார்கள். ஸோ இது அதிகாலை தொழுகை வரை என்ன செய்யலாம், நம்ம தியானம் செய்யலாம், தொழலாம், வணங்கலாம், யோகா செய்யலாம், தியானம் செய்யலாம். இதுக்கான உகந்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய தகச்சத்தினுடைய நேரம். அதை நம்ம என்ன செய்யணும், இந்த நேரத்துல நம்ம மூளையினுடைய அந்த இது இருக்கு இல்லையா, ஆல்பா நிலைக்கு சென்றோம். இந்த அமைதியும் நிசப்தம் இருக்கும்போது நம்ம ஒரு ஓர்மையின் ஒரு உச்சத்திற்கு சென்று விடுவோம். அதான் ஆல்பாங்கிறாங்க. ஆல்பா அது அந்த ஆங்கிலத்தில் அது ஆல்பா கதிர்கள் வருது இல்லையா, அந்த மாதிரி பிரபஞ்ச அலைவரிசையோடு நமக்கு ஒரு இணக்கம் ஏற்படும். இந்த பிரபஞ்சம் பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்களா, ஒவ்வொரு தத்துவங்களும் பூமியை நோக்கி இறங்கிக்கிட்டே இருக்குல்ல. அப்படி இறங்குற நேரத்தில் நம்ம விழிப்போடு இருந்தால் அந்த ஆற்றல் எல்லாம் நமக்குள்ள என்ன செய்யுது, உள்வாங்கப்படுகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதானே செய்ய முடியும், அதை மனசுல வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல நமக்கு நம்மளுடைய தேவைகள் என்ன செய்யலாம், இறைவனுடைய நெருக்கம் அதிகமா இருக்கும். இறைவனுடைய ஓர்மை, அவனுடைய நினைவில் நாம் தரிபட்டிருக்கும் போது நம்ம ஏதாவது இறைவா அந்த உலகத்தில் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் நீயத்து செய்தா அதை இறைவன் நாடிலாம் நிறைவேற்றி தருவான். ரொம்ப வேகமாக கிடைக்கும். அது கண்டிப்பா அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம அனுபவிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு காரியம் நடக்காம இருக்க ரொம்ப நாளா 3:30 மணிக்கு எழுந்திங்க, 4:30 வரைக்கும் இருந்து அமைதியா உட்காந்து அசையாம இருந்து நம்முடைய மூச்சையே சுவாசத்தையே கவனிச்சுக்கிட்டு இருந்து அப்போ ஒரு அமைதியான நிலைக்கு, உடம்பு அசையக்கூடாது, அசைஞ்ச மனசு அசைஞ்சிடும். ஆனா மனசு அசையாம அதை சமநிலை வர்றதுக்கூடிய தகுதியான நேரம் அது. அதனாலதான் நான் இதை சொல்றேன் உங்களுக்கு, சரியா? அப்போ அந்த நேரத்துல இறைவா, என் குழந்தைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, நீ நாடினால் தர முடியும் இல்லையா, ஒரு குழந்தையை நீ அருள வேண்டும், தர வேண்டும் என்று கேளுங்கள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன மாதிரி இறைவன் நீ கேட்க மாட்டியா என்னட்டான்னு கேட்கிறான். நமக்குள்ள தடுப்புகள் எல்லாம் நீக்கப்படும். இறைவன் நாடினால் நம்ம கேட்கிற கேள்வி நமக்கு நலன் தருவதாக இருந்தால், நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் அது நிறைவேறிவிடும். அப்புறம் நம்மள்ட்ட அந்த மூளை சுறுசுறுப்பாயிடும். அன்றைக்கு அதிகாலை அடுத்த பகல் வேலை உங்களுடைய வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சரியா? அதனால இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப எளிமையானதுங்க. இஸ்லாம் மார்க்கத்துல இந்த குர்ஆனுக்குள்ள எந்த மதத்தை நீங்க சேதம்லாங்க, அதில் உள்ள தமிழ் அர்த்தத்தை படிச்சு பாருங்க, அதுல உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஏன்னா அது மனிதனுக்கு வழிகாட்டுது. முதல்ல இறைவனை பற்றிய உண்மைகளை சொல்லி தருது இல்லையா? அதே மாதிரிதான் நம்முடைய திருமூலர் திருமந்திரத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு, இறைவனை பற்றி சொல்றாரு. அது என்னன்னு பார்ப்போமா? இங்க பாருங்க. அதாவது திருமந்திரத்துல 95வது பாடல், யார் அறிவால் எங்கள் ஈசன் பெருமையை. யார் அறிவார் இறைவனை பற்றிய பெருமையை யாரால அறிய முடியுமா? அது எந்த கட்டுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்ல வர்றாங்க. யார் அறிவால் எங்கள் அண்ணல் பெருமை. அண்ணல்னா இறைவனை மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை. இவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். என்ன மிகப்பெரிய சித்தர். என்ன யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும். இறைவனுடைய அந்த எல்லையை அறிய முடியாதுங்கிறாங்க. அகலமும் நீளமும் இல்லை அதுக்கு, சரியா? யார் அறிவார் இந்த அந்த அகலமும் நீளமும் இறைவனுடைய பேர் அறியாத பெருஞ்சுடர் என்று அதன் வேறு அறியாமல் விளம்புகின்றேனே. அதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட பேர் நம்ம வைக்கிறது தான் அதுக்கு, சரியா? நம்ம பல பேர்ல இறைவனை அறிக்கிறோம். இறைவனுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறதா குர்ஆன் சொல்லுது இல்லையா? அப்போ உலகத்துல இறைவனுக்கு பல பேர் இருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவனே போற்றிக்கிறாங்க இல்லையா? அற்புதமான வரி. அதுல முக்கியமா ஒரு அந்த விஷயத்துல வருது. அது கணப்பொழுதிலும் என் நெஞ்சுள் நீங்காதான் வாழ்க. என் நெஞ்சில ஒரு கணப்பொழுது கூட நீங்காதான் வாழ்க அப்படிங்கிற வார்த்தை அதுல இடம்பெற்று இருக்கு. அப்ப இறைவன் நம்மளோட நெருங்கி இருக்கிறதா இதெல்லாம் உணர்த்துது இல்லையா? இங்கதான் அதுதான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன செய்யலாம்? அந்த பெருஞ்சுடர், அது ஒரு பேரொளி. ஏன்னா அதுக்கு நீளமும் இல்லை அகலமும் இல்லை. அதன் பெருமையை கீர்த்தியை முழுசா யாரும் பேசிட முடியாது. ஏன்னா அதோட வேறு எங்க இருக்குன்னே தெரியல, அதனுடைய ஆரம்பம் முடிவும் தெரியாது. அவ்வளவுக்கு அவ்வளானவன், 1000க்கும் 1000 ஆனவன் குர்ஆன் சொல்லுது இல்லையா இஸ்லாத்துல. அதுக்கு எந்த வித எல்லையும், அவன் வானங்களையும் பூமியும் சூழ்ந்திருப்பவன், அவனை எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அவனுக்கு எல்லை இல்லை. அதுதான் அவர் சொல்றாரு, வேறு அறியாமல் விளம்பு. அவனோட வேறு எங்க இருக்கு, ஆரம்பம் எங்க முடியும் எங்க தெரியல.
ஆனா நம்ம அவனுக்கு பேர் சொல்லி விரும்புகிறோம், பேர் சொல்லுகிறோம் அந்த இறைவனுக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு அந்த தமிழர்கள் இறைவனை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் பாரு. இதுதான் குரான் நமக்கு பூரணப்படுத்தி இறுதி வேரமாக இறங்கி இறைவனை பற்றி நம்ம என்ன செய்யறோம், நம்ம இறைவனை நம்ம மனதால் நெருங்கி உறவு கொண்டு அவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், ரொம்ப சிறப்பாயிடும். அதுதாங்க சொல்லுது இறைவன் குரான்ல. புகாரில ஒரு ஹதீஸ் வருது, 39வது ஹதீஸ். இஸ்லாம் மார்க்கம் இருக்க மிக எளிமையானதுங்க, இயற்கையானது. அது மனிதன் கழுத்தை பிடிச்சி நிற்கிற மார்க்கம் இல்லை. ஆனா சில வேளைகள்ல சில சட்டங்களை நமக்கு கடுமையாக்கி வச்சிருக்காங்களே தவிர ரசூலுல்லாஹ் நமக்கு எதுவுமே கடுமை ஆக்கல, அல்லாவும் கடுமை ஆக்கல. ஏன்னா இலகுவாக்கி தந்திருக்கான். எப்படி நின்றுட்டு சொல்ல முடியலையா, உட்கார்ந்துட்டு தொழுங்க. சலுகையா உட்கார்ந்துட்டு தொழ முடியலையா, நல்லா சரிஞ்சுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு தொழுங்க, தொழுதுருங்க. அப்படி முடியலையா படுத்துக்கிட்டே தொழுங்க. அசைய முடியலையா நீயத்தால தொழுங்க. அப்போ இப்போ இது இவ்வளோ எளிமையா எங்க தர முடியும், எங்க பார்க்க முடியும்? நோம்பு பிடிக்க முடியலையா, வயோதிகமா நோயாளியா, நீங்க என்ன செய்யுங்க, யாருக்காவது பணத்தை கொடுத்து நோம்பு பிடிக்க செய்யுங்க. எளிமையாயிடுச்சா? இப்படி எளிமையானது, கடுமையே கிடையாது இஸ்லாத்துல. துட்டு இருந்தா ஹஜ்ஜிக்கு போங்க, துட்டு இருந்தா சக்காத்துக்கு இருந்தா கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அறிவு இருந்தா தான் தொழணும், வைத்தியத்துக்கு தொழ வேண்டியது இல்லை இல்லையா? அப்ப அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. இந்த மாதிரி இஸ்லாம் ரொம்ப நீக்கு போக்காக மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சட்டங்களை சொல்கின்ற மார்க்கம். அதனாலதான் இந்த புகாரி ஷரீஃப்ல வருது. என்ன சொல்றாங்க, இந்த மார்க்கம் மிக எளிமையானது, யாரும் கடுமையாக்கிறாதீங்க. ஒரு தோழர் இசா தொழுகையை நீட்டி தொழுவிச்சாங்க. பின்னால் நின்று தொழுகிற ஒரு அந்த பேர் எனக்கு நினைவு. அவர்கள் தனியாக தொழுது விட்டு போயிட்டார்கள் ஒரு தோழர். ஏன்னா அவர் நீண்ட நேரம் குரானை ஓதி தொழுவிக்கிறாங்க இசா தொழுகைய. ஏன்னா இவர் தனியா தொழுதுட்டு போறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க அந்த விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு போயிடுது. ரசூலுல்லாஹ் தனியா தொழுத தோழரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் தோழரே நீங்க ஜமாத்தோடி தொழாம தனியா தொழுதீங்க? யார ரசூலுல்லாஹ், நான் கடுமையா உழைத்து வீடுகளுக்கு உழைக்கக்கூடிய ஒரு 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 உழைப்பாளி நான், அதனால நான் இசா தொழுகைக்கு நான் வருவேன். இவர் நீண்ட நேரம் தொழுவிக்கும் போது எனக்கு கடுமையான அது பழுவாக இருக்கிறது. அதனால நான் பார்த்தேன், அவர் தொழுதுட்டு போட்டு நான் தனியா தொழுதுட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்து விட்டது. அந்த தொழுது வச்சவரை கூப்பிட்டு அழைச்சி விட்டாங்க. அழைச்சி சொன்னாங்க, தோழரே நீங்கள் என் மார்க்கத்தை கடுமையாக்கிறாதீங்க. ஏன்னா இப்போ ஜமாத்தோடு தொழக்கூடிய தொழுகை ரொம்ப ஒரு கட்டுக்குள் இருக்கணும், ரொம்ப நீட்டிடக்கூடாது. அதெல்லாம் நீங்க உங்க தனிப்பட்ட தொழுகையில உங்க சௌரியத்துக்கு நீட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆனா ஜமாத் தொழுகையை எல்லோரையும் அனுசரித்து நீங்க தொழுவீங்கன்னா, நீங்க சின்ன சின்ன சுறா ஓதி தொழுவீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அப்ப இஸ்லாம் அடுத்தவர்களுடைய அந்த மக்களுடைய உணர்வுகளை, அவருடைய தகுதிகளை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல சட்டங்களை நமக்கு என்ன செய்து வகுத்து வச்சிருக்கு. அதை தாங்க அந்த புகாரி ஹதீஸ் சொல்லுது. இந்த மார்க்கம் மிக எளிமையானது, எளிதானது. எவரேனும் இந்த மார்க்கத்தை சிரமமானதாக ஆக்கி கொண்டால் தனக்கு தானே சிரமமாக்க கூடாது. தொழுகிறேன்னு போய் தொழுதுகிட்டே இருக்க கூடாது. வேலை செய்யணும், திக்ரு செய்யறேன் திக்ரு செய்துகிட்டே இருக்கக்கூடாது. சதா திக்ரு செய்யறதுக்கு ஒரு காலத்தை ஒதுக்கணும், தியானம் செய்யறதுக்கு ஒரு காலத்தை ஒதுக்கணும், உலக வாழ்க்கை தேவைகளை பார்ப்பதற்கு ஒரு காலத்தை ஒதுக்கணும். இப்படி செய்யணும்னு சொல்லுது. அது நீ உனக்கு நானே நீட்டிக்கிறாத. ஏன்னா சரியா, அது அவரை மிகைக்காமல் விடாது. அப்படி அவர் செய்து அதுல இருந்து வெளியே வந்துடுவார். எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து அதை செய்ய முடியும்? அது குறிப்பிட்ட லெவல்ல எதையும் செய்யும் போது நீண்ட நாள் நம்மளால என்ன செய்ய முடியும். எனவே நடுநிலையை கடைபிடியுங்கள். என்ன அழகான வார்த்தை பாருங்க. எதுலையுமே நடுநிலையா இருங்க. ரொம்ப கூடவும் வேண்டாம், ரொம்ப குறைய வேண்டாம். நடுநிலையை கடைபிடியுங்கள். இயன்றதை செய்யுங்கள். ரொம்ப போட்டு கட்டாயப்படுத்தி உடம்ப ரொம்ப சிக்கலாக்கி நீங்க செய்யணும் இல்லை. இறைவன் அப்படி விரும்பல. ஏன்னா அதனால நீங்க என்ன இயன்றதை செய்யுங்கள், நற்செய்தி பெறுங்கள். அப்பதான் உங்களுக்கு என்ன செய்ய நற்செய்தி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அந்த பெரிய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கும். காலையும் மாலையும் இரவில் சிறிது நேரத்தையும் நீங்கள் துணையாக்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் சிறிது நேரம் போதும், காலையிலையும் மாலையிலையும். ஏன்னா தொழுகைலாம் 10 நிமிஷம் தானங்க இறைவனை துணையாக்கி கொள்வதற்கு. அழகா பாருங்க, நீங்கள் துணையாக்கி கொள்ளுங்கள். யார? ரப்பை. அப்ப ரப்ப துணையாக்கி கொள்வதற்கு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம பாடுபடணும். அதை தான் நம்ம இந்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா
அல்லாஹ் நம்மளை தடுக்க சில விஷயங்களை தடுக்கிறான். தடுத்தா தான் நம்ம ஞானத்துல முன்னேற முடியும். நம்ம எப்போதான் 3:30 மணிக்கு எழுந்து தொழுதாலும் பகல்ல போய் தப்பு பண்ணினா அதுக்குள்ள ரிசல்ட் கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும், நம்ம எல்லாமே சரிப்படுத்துறதுக்குள்ள அந்த அந்த ஒரு அந்த ஒரு தகுதியை நம்ம அடையணும். அப்ப அதையும் செய்யணும். அதை செய்யும் போது இந்த தீமையிலிருந்து விலகி நடப்பது ஈஸி ஆயிடும். அதுதான் அந்த 3:30 மணிக்கு இருந்துச்சு. நம்ம யாரா இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தா 3:30 மணிக்கு இருந்துச்சு நீங்க தியானம் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. அப்ப நம்ம என்ன 2:169 வசனம் சொல்லுது, தீமைகளை மானக்கேடானவற்றை நீங்கள் செய்வதற்கும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது பொய்யாக கூறுவதற்கும் சைத்தான் உங்களை தூண்டுகிறான். அதான் சைத்தாங்கிறது, அதுதான் நம்மளை தீமைக்காண்டி தூண்டுறவன் தான் சைத்தான். சரியா? நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ் மீது பொய் சொல்லுவான். அல்லாஹ் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், அவன் எல்லாத்துலயும் இருக்கான், ஒண்ணுதான் 2 இல்லை, இப்படிலாம் அவன் சைத்தான் நம்மளை நினைச்சுவான், வழிகெடுப்பான். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லா படைப்புகளையும் எவன் படைத்தானோ நான் அந்த படைப்பாளின் பக்கம் தான் முகத்தை திருப்புறேன், படைப்புகளின் பக்கம் அல்ல. ஏன்னா சூரியன் இருக்குது காலையில ராத்திரியை காணல, சந்திரன் இருக்குது இரவுல பகல்ல காணல, நட்சத்திரம் இருக்கு பகல்ல காணல. ஏன்னா இப்படி மறைஞ்சு போகிறது அல்லது நிரந்தரமாக அதனுடைய ஒரு இது கிடைக்கலன்னா இதெல்லாம் என்னுடைய இரட்சகன் அல்ல, இவற்றை எல்லாம் படைத்தானே, பிரபஞ்சத்தெல்லாம் படைத்தானே, அவன் தான் என்னுடைய இரட்சகன். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, படைப்பின் பக்கம் அல்ல படைத்தவனின் பக்கம் என் முகத்தை நான் திருப்புகிறேன்னு சொன்னாங்கல்லங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் தானே என்னுடைய மார்க்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எதை எடுத்தாலும் இறைவன் சொன்னா அப்ப வெளியில இறைவனுடைய அருளால தான் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இறைவன் இல்லாம எந்த பொருளும் இல்லைங்கிறது உண்மை. ஆனா எந்த ஒரு பொருளும் இறைவன் இல்லையே, அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு உட்பட்டது. எந்த காலத்துக்குள்ள அகப்படாதுன்னு தானங்க இறைவன். ஏற்கனவே நான் சொல்றேன், அத்வைதம்ங்கிறது பிரபஞ்சம் எல்லாம் இருக்கின்ற இறைவன் நமக்குள்ள இருக்கிறான்ல. அப்ப நமக்கு கிட்ட இருக்கிறத உணர்றதுக்கு பேர் தாங்க அத்வைதம், நமக்குள்ள இருக்கிறத உணர்றதுக்கு பேர் அத்வைதம். வெளியில இறைவனை தேடினா அது துவைதம். இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா ரொம்ப போட்டு குழப்ப வேண்டியது இல்லை. இந்த அத்வைதங்கிற பேர்ல இன்னைக்கு பல குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாக்குறேன், யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வருது. அதுக்கு ஒரு தனி வீடியோ இன்ஷா அல்லாஹ் போடணும். நான் போடுற வாய்ப்பு வரும்போது போடுறேன். 5வது அத்தியாயம் 83வது வசனத்துல இப்படி அல்லாஹ் சொல்றான், உண்மையை அவர்கள் உணர்ந்தால் கண்கள் கண்ணீர் வடிப்பதை காண்பீர். ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய உண்மை நிலையை ஒருவன் அறிந்து விட்டால், நம்ம எங்க இருந்தோம், எங்க வந்திருக்கோம், எங்க போறோம், இது ஒரு பயணக்கூடம் தானேங்க. இது நம்ம இந்த உலகத்துக்கு பயணித்து வந்திருக்கோம். ஒரு ஊருக்கு பயணிச்சு போற மாதிரி. அமெரிக்காவுக்கு போனா நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு திரும்பணும் இல்ல, நம்ம ஊருக்கு சொந்த ஊர் இந்த ஊர் இல்ல, நம்ம வந்த ஊரு. அந்த வந்த ஊர்ல இருந்து அங்கிருந்து புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கான், இந்த உலகங்கிற ஊருக்கு வந்திருக்கான். இங்க ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம பயணித்து, ஏன்னா நம்ம இங்க வாழ்ந்து சில விஷயங்களை அனுபவிச்சு நம்ம ஏற்கனவே எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் சேர போறோம். அதுதான் அல்லாஹ் சொல்றோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீ எங்க இருந்து புறப்பட்டு வந்த, நம்ம அல்லாஹ்ட்ட இருந்தே வந்தான், அல்லாஹ்வை கொண்டே வாழ்ந்துகிட்டு இருக்கான், மீண்டும் அல்லாஹ்ட்ட தான் போய் சேர போறோம். அப்போ நல்ல விதமா இந்த தந்த வாய்ப்பு, இந்த பயண வாய்ப்பை, உலக பயணத்தின் வாய்ப்பை நல்ல விதமாக நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் எல்லா நூல்களும் இந்த குரான் போன்ற நபிகளின் வாழ்க்கை எல்லாமே நமக்கு அது படிச்சு தருது இல்லையா. அதனால தான் அல்லாஹ் அவங்க உண்மை நிலை தெரிஞ்சுட்டா ஒரு தப்பு செய்யறதுக்கு நம்ம வரமாட்டோம். ஐயோ நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்குதே, தப்பு நடக்குதுங்கும் போது நமக்கு மனசுல கண்ணீர் தான் வரும். இப்படி செய்யறாங்களே, பெரிய பெரிய அறிஞருங்க பேரால மக்களை இப்படி வழி கெடுக்கிறாங்களேன்னு நமக்குள்ளே நம்ம அழுதுகிடுவோம். வேற என்ன செய்ய முடியும்? ஏன்னா அந்த மக்களுக்கு அல்லாஹ் இருதயத்தின் மீது ஒரு முத்திரை போட்டு விட்டான். சரியா? அவர்கள் காது இருக்கும் கேட்காது, ஏன்னா கண்கள் இருக்கும், அல்லாஹ் கண்ணில முத்திரை காதுல முத்திரை. ஏன்னா இது 16வது அத்தியாயம் 108வது வசனத்துல வருதுங்க. அல்லாஹ் ஒரு முத்திரை இட்டுட்டன்னா அவங்க புலன்கள் என்ன செய்யுது, வேலை செய்யாது. இன்னொரு இடத்துல சொல்றான், 22வது அத்தியாயம் 46 வசனத்துல, அவருடைய புறக்கண்கள் குண்டாகவில்லை, எனினும் நெஞ்சுள் இருக்கும் அவருடைய அகக்கண்கள் தான் குண்டாகிவிட்டது. இந்த இதய பார்வை இருக்கு பத்தியலா, தெளிந்த பார்வை. இந்த பார்வை தெளிவா இருந்துட்டா நமக்கு இந்த உலகத்துல ஈஸியாயிடும். ஒவ்வொருத்தனும் எதுக்காண்டி பேசுறான், அவனுடைய நோக்கம் என்ன, அவன் இந்த வழியில நம்மளை திசை திருப்புறாங்கிறதெல்லாம் நமக்குள்ளே தெரிஞ்சிடான். எவ்வளவு பெரிய அறிஞர் என்ன பேசினாலும் என்ன செய்ய முடியும். இப்ப நான் பேசுறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம், எதுக்காண்டி பேசுறாரு, இவருடைய நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
அதானுங்க உண்மை. ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஆழ்ந்து போறது தாங்க ஞானம், வேற என்னங்க ஞானம்? ஏன்னா இந்த புற உலகம் நம்மளை பாதிக்காம பார்த்துக்கிடணும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். காலையில ஒரு பகுதி எல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க ஒரு சிறு பகுதி காலையில இரவுலயும் ஒரு பகுதியை ஒதுக்கி கொள்ளுங்க என்னை அறிவதற்கு அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த மனக்கட்டமைப்பு, நம்ம ஒரு மனக்கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? பாடுபடணும். இந்த புறத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம பாக்குறது இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா ஒரு நாளைக்கு மறைஞ்சிடும். அப்படியே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது நிலையா இல்லையே. குல்லும் அலைஹா ஃபான் ஜலாலி வருது, எல்லாமே குல்லும் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்துடும். அப்போ அழிஞ்சு போற பொழுது மாய தானுங்க. அது தற்காலிகமா எல்லாமே இருக்கு, அது நமக்கு நிலையா இருக்கிறது மாதிரி நமக்கு காட்டப்படுது. சொல்ல செய்தா நான் வழி எடுப்பேங்க அப்படின்னா, உலக இச்சையை கொண்டு ஆசையை கொண்டு நான் வழி எடுப்பேன் அல்லாட்ட குரான்ல வருது. செய்தான் அது இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டி, ஏன்னா அல்மாலு ஒல் பனூன சீனத்துல் ஹயாத்துல் துனியா, இந்த சீனத்தை காட்டுறாமத்தியலா. இந்த ரப்பிகம் உங்க ரப்பிடத்தில் தான் பாக்கியாத்து சாலிகாத்து இருக்கு. அதை அடையிறதுக்கு தான் நம்ம வழி. நம்ம என்ன செய்யணும்? யாரா இருந்தாலும் நிரந்தர ஒரு அமைதி இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும்? புற உலகம் பாதிக்காம அக உலகில் அமைதியாக இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தானங்க எல்லாம் செய்யறோம். நமக்குள்ள இருந்து ஒரு பெரிய மகத்தான ஆற்றல் நம்மளை பேச வைக்குது, நம்மளை கேட்க வைக்குது, நம்மளை பார்க்க வைக்குது, நம்மளை சுவைக்க வைக்குது, நம்மளை சுவாசிக்க வைக்கிறது, நம்மளை நடக்க வைக்கிறது, நம்மளை ஓட வைக்குது, நம்மளை குடிக்க வைக்குது, நம்மளை படுக்க வைக்குது, நம்மளை உறங்க வைக்குது. இப்படி பாருங்க, எல்லாம் நம்ம செய்யலைங்க. ஒரு ஆற்றல் நமக்குள்ள இருந்து நம்மளை செயல்படுத்துது. அதை உணரணும். சரியா? அப்போ இந்த உணர்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சுவாசத்தை கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கணப்பொழுது வந்துட்டு போகுது. எங்க தாயார் காதிர் ஃபாத்திமா அன்னை, என்னுடைய முதல் குரு அவங்க தான் ஞானத்துக்கு. எங்க அம்மா அன்னை காதிர் ஃபாத்திமா அவர்கள் 99 இறைவனடி சேர்ந்தார்கள். 1999. அவர்கள் தான் என்னுடைய ஆன்மீக முதல் குரு. அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், சிறு பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சொல்வார்கள், பெரிய பெரிய அறிஞர்களை பார்க்க போனால் என்னை அழைத்து செல்வார்கள் உடன். தக்கலை பீர் முகமது அப்பா அவருடைய இடத்துக்கெல்லாம் அந்த பழைய காலத்திலே நாங்கள் எங்க அம்மாவோடு போயிருக்கோம் ஜியாரத்துக்கு. சரியா? அதனால அந்த தொடர்பு, அதனால கிடைச்ச ஆன்மீக ஆசிரியர் கிடைச்ச ஒரு தொடர்பு, இதெல்லாம் கிடைச்ச ஆன்மீக உலகம் ஒரு அற்புதமான உலகங்க அது. அது நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்போ அவர்கள் சொல்வார்கள், இந்த கணப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு பத்தியா, சனப்பொழுதுல போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, இதை நம்ம கேர்லெஸ்ஸே கேரை பண்றது இல்லை. காரணம் என்ன வருது? அது தன்னாலே வருது. அது நிற்கும் போது அது கணப்பொழுதுல பிறக்கிறோம், கணப்பொழுதுல நமக்கு மரணம் வந்துடும். கணப்பொழுதுதான் எல்லாம் நடக்குது. கணப்பொழுதுல குழந்தை பிறக்குது, கணப்பொழுதுல ஒரு விபத்து நடக்குது, கணப்பொழுதுல ஒரு நோய் வருது, கணப்பொழுதுல ஒண்ணு நீங்குது. எல்லாம் பாருங்க, எல்லாம் கணப்பொழுது. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, மரண தருவாயில இந்த சுவாசம் நிற்கும் போது அதுவரை நமக்குள்ள இருந்த அந்த ஆன்மீக ஒளி, ஆன்ம ஒளி இருக்கு பத்தியா, அது நம்மளை விட்டு பிரிந்து செல்வதை நாம் காண்போம். அப்படி காணும்போது, இறைவா இவ்வளவு நாள் இது என்னக்குள்ளதான் இருந்தது, நான் அதை கவனிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு அது கை செய்தப்படும் என்று எங்க தாயார் சொல்லுவார்கள். அவர்களுடைய கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைக்கணும். என் தாய் தந்தையர் மறைந்து போன எல்லா நல்ல ஆத்மாக்களும் உயர்ந்த பதவியில் இருக்கணும் என்று இன்று நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அது பற்றி நான் குரானை திருப்பும் போது எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது. என்னன்னா இதுதான், அதாவது என்னன்னா 63வது அத்தியாயம் 9வது வசனம். அதுல இறைவன் சொல்றான், நீ இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கவனிச்சு பாரு. 63வது அத்தியாயம் 9வது வசனம் சொல்லுது, மூமின்களே, இது இறை விசுவாசம் கொண்ட மக்களை பார்த்து இறைவன் சொல்றான், உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுவதை விட்டும் உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம். எவர்கள் இதனை செய்கிறார்களோ அவர்கள் தான் நஷ்டவாளர்கள். அதேலா அல்லாஹ் திரும்ப திரும்ப இதை ஞானத்தினுடைய ஒரு முத்திரை இது வசனம் இல்ல, இதெல்லாம் உனக்கு எடுத்துரும் பாத்துக்க. அதனால இதுல சொல்றான் அல்லாஹ், என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். என்ன அழகா சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு இதெல்லாம் உன்னை என்ன செய்யக்கூடாது, உன்னை பாராமுகமாக்கி விடக்கூடாது. இதுல தாங்க தோத்து போறோம், இதுலதான் நம்ம தோத்து சருகாயி நிறைய பேர் போயிடுறாங்க. அப்படி நம்ம ஆயிடக்கூடாது.
நம்ம இருக்கும்போதே நமக்குள்ள இருக்கிற அந்த மகத்தான ஒளிவை அதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க பார்க்கணும். எங்க தாயார் சொன்னது இன்னைக்கு நான் சிறு பிள்ளையில எனக்கு சொன்னாங்க. ஏன்னா இப்ப பாருங்க, அடுத்த அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னரே, அதெல்லாம் இதை நீ எப்ப அடையணும், முன்னரே உங்களுக்கு நாம் கொடுத்தவற்றில் இருந்து செலவு செய்யுங்கள். நான் தாம்மா உங்களுக்கு தந்திருக்கேன், என்னமோ எல்லாம் உங்க கை சம்பாதிச்சது இல்லை. உங்க கை நெல்லு வரலன்னு வையே, இந்த அரசாங்கத்தையும் நெல்லை பூமியிலேருந்து கொண்டு வர முடியாது, நான் தானே தந்திருக்கேன். மழை வரலன்னு வையே, இந்த அரசாங்கத்தையும் கொண்டு வர முடியாது, மழையை நான் தான் தந்திருக்கேன். எல்லா பொருட்களையும் உற்பத்தி பண்றது நான் தானே, என்னுடைய ஆற்றலை கொண்டு தானே உற்பத்தி ஆயிருக்கு. அதை நான் உனக்கு செல்வத்தின்டா, செல்வத்திலேருந்து நீ செலவு செய்ப்பா, அல்லாவுடைய வழியில மார்க்கத்துல செய், செலவு உன் குடும்பத்துக்கு செய், உன் சுற்றத்தாருக்கு செய், உன் நண்பர்களுக்கு செய், உன் ஊருக்கு செய், உன் நாட்டுக்கு செய், இப்படி எல்லா நன்மைகளையும் செய். உன்னை என்ன தகுதி இருக்கோ அதை கொண்டு செய், இல்லையா? அல்லாஹ் சொல்றான், செலவு செய்யுங்கள். அல்லாஹ் செலவு செய்யவில்லையானால், அவ்வாறு நீங்கள் செலவு செய்யலாம் மரண வேலைகள், அது சொன்னோம்ல, மரணம் கிட்ட நெருங்குது, சுவாசன் ஒரு கணத்துல பிடிச்சி இழுக்கப்படுது. அந்த நேரத்துல என்னுடைய ரப்பே, சிறிது காலம் வரை என்னை நீ பிற்படுத்தி வைக்க கூடாதா? அந்த நேரத்துல கேட்பான் எல்லாம், கொஞ்சம் டைம் கூட, கொஞ்சம் நிறுத்தி வைய. அஜல் வந்து விட்டால் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாதே. உனக்கு குரான் மூலமாக அல்லாஹ் சொல்லி கொண்டே இருக்கிறானே, நாம பார்க்கலையே. நான் சொல்றான் அல்லாஹ், என்ன சொல்றான், அவ்வாறு சிறிது காலம் எனக்கு சொல்றான், அற வழியில் செலவு செய்யுங்கள். அவ்வாறு செலவு செய்யவில்லையானால் மரண வேளையில் என்னுடைய ரப்பே, இறைவனே, சிறிது காலம் வரை என்னை நீ பிற்படுத்தி வைக்க கூடாதா? அவ்வாறு பிற்படுத்தி வைத்தால் நான் தர்மம் செய்து நல்லோர்களின் உள்ளவனாக ஆகிவிடேன் என்று அவர் கூறுவார். என்ன எப்படி அழகா கிளீனர், எல்லாம் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் இங்க இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நம்ம கட்சி பயன் இல்லை. தமிழர்கள் சொல்றாங்க, சாவ போற நேரத்துல சங்கராங்குவான். அது வந்து இறைவனுக்கு தான் அப்படி சொல்றாங்க. ஏன்னா இறக்குறதுக்கு முன்னையே அல்லாவுடைய முன்னோர்கள் நல்லவர்கள், இந்த உலகத்துல தோன்ற எல்லோரும் நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எடுத்து என்ன செய்யணும், அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஒரு மனிதர் நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை படிச்சுட்டு நபிகள் நாயகத்தை பத்தி ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. ரொம்ப அதிசயமா இருந்தது. ஒரு சகோதர மதத்தை சேர்ந்தவர், எங்கன்னா மைசூர் வந்து பெண்கள் கல்லூரியில ஒரு பேராசிரியரா இருக்காங்க. பேர் வந்து KS ராமகிருஷ்ண ராவ். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை படிச்சுட்டு, நம்மளே படிக்கலைங்க, அவங்க படிச்சுட்டு அழகா சொல்றாங்க பாருங்க. அவங்க ஒரு திருத்தூதர், நபிகள் நாயகம் இருக்கிற ஒரு திருத்தூதர், ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல், ஒரு தளபதி, போர்க்களத்துல யாரு முன்களத்தில் நின்று போராடக்கூடிய தளபதி. அதாவது அதை எதுக்கு, அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவர். சும்மா இருக்கிற மக்கள்கிட்ட போய் போராட்டம் பண்றது இல்லை, சரியா? ஒரு அரசர், பேரரசர், மக்கா மதீனா அரசர். அவருடைய அரசாட்சி விரிந்து இருந்தது, ஆனால் எளிமையாகத்தான் வாழ்ந்தார்கள். போர் வீரர், தளபதி மட்டும் இல்ல, தளபதியில நின்று கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு மட்டும் இல்ல, அவங்களும் போர்ல போய் கலந்துக்கிட்டுறாங்க, சரியா? மார்க்க போதகர், சிறந்த முறையில் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், தத்துவ ஞானி. அவர்கள் சொல்வ தத்துவம் இருக்குதே, அந்த தத்துவம் நம்மளை இறைவனோடு சேர்த்து வைக்கக்கூடிய தத்துவம். அரசியல் மாமேதை, அரசியல் அவங்க சொன்ன தீர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கும் எடுத்து நடக்கப்படுது. போர் யுத்தத்துல என்னென்ன செய்யணுங்கிறதுலாம் நபிகள் நாயகத்தினுடைய போர்க்காலத்துல நடந்த அந்த விஷயத்தை வச்சுதான் இன்றைக்கும் வச்சிருக்காங்க. ஆனா அதை அத்துமீறாங்க, அது வேற விஷயம். இரவுல போய் யாரையும் அடிக்கப்படாது, வகையாளிய ஆயுதம் இல்லைன்னா அடிக்கப்படாது, அவனுக்கும் தண்ணீர் கொடுத்துதான், நம்மள்ட்ட தண்ணீர் இருந்துச்சுன்னா எதிராளிக்கும் தண்ணீர் கொடுக்கணும், இப்படிலாம் சட்டங்கள். இது நபிகள் நாயகம் கொண்டு வந்த என்னது அரசியல் மாமேது, அரசியல் சட்டத்திட்டங்கள். சிறந்த சொற்பொழிவாரர் நபிகள் நாயகம் இறுதி உரை ஆற்றினார்கள் பாருங்க, கடைசி ஹஜ்ஜின் போது. அது அற்புதமான பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுறது, ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டியது. ஆமா, புனிதம் உனக்குள்ளே இருக்குன்னு அல்ல சொல்றாங்க. இந்த கௌபாவும் இந்த மாதமும் எப்படி புனிதமானதோ, அதே மாதிரி நீயும் உன் உடம்பும் உன் உடமைகளும் மனைவி மக்களும் புனிதமான, புனிதம் தான் அங்க தேடுங்கப்பா. மக்களே இருக்கு, மாதங்களும் புனிதமானது, ஆனா உனக்குள்ளேயே ஒரு புனிதம் இருக்க, தேட மாட்டீங்க. ரசூல் அழகா அந்த உரையில சொல்லி தந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, உலகத்திலே அந்த பேச்சுக்கா ஒரு மனிதனுடைய சொற்பொழிவை கேட்காம இருப்பதற்காக காதல பஞ்சு வச்சுக்கிட்டாங்க குறைசியர்கள். மக்கத்து குறைசியர்கள் என்ன செய்தாங்க, நபிகள் நாயகத்தோட பேச்சு ஈர்க்குது, அப்போ அதை கேட்காம இருக்கிறதுக்கு பஞ்சு வச்சுட்டு தெரிஞ்சாங்க. உலகத்துல யாருக்கு அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. அந்த மாதிரி ஈர்ப்பு பேச்சாளர், சிறந்த சொற்பொழிவாளர், சீர்திருத்தவாதி. மது ஓடிச்சு இல்ல, ஒரு ஆர்டர் முதல்ல மது குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றோட இறைவன் உங்க மதுவை உங்களுக்கு
ஹராம் ஆக்கி விட்டான், அது நீங்க குடிக்கப்படாதுன்னு வந்த உடனே எல்லாம் பானைகளை போட்டு உடைச்சிட்டாங்க இல்லையாங்க. அந்த மாதிரி சீர்திருத்தம். அது மாதிரி பெண்கள் மறுவாழ்வு, விதவைகள் மறுவாழ்வு, சிசு கொலை கொல்லக்கூடாது, இதெல்லாம் பெரிய சீர்திருத்தம் இல்ல. பெண்களை மானபங்கப்படுத்தக்கூடாது, ஏன்னா பெண்களுக்கு உயர்வு இருக்கு, பெண்களுக்கு ஆன்மா இருக்கு, இப்படி எல்லாம் சீர்திருத்தம் செய்தது நபிகள் நாயகம் தானங்க. ஏழைகள் அனாதைகளின் தோழருங்க, தாய் தந்தை அற்றோரின் தோழர், உயர் தையல உரிமை சுள்ள பண்பாளர் என்று நபிகள் நாயகத்தை சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஏழைகள் அனாதைகளின் தோழர், அவர்களுக்கு அந்த மனிதர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தவங்க, உதவி செய்தவங்கன்னு சொல்றாங்க. அடிமைகளை விடுதலை செய்தவர்கள், அடிமைத்தனமே கூடாது என்று அடிமைகளை விடுதலை செய்தவர்கள். இன்று அறிஞர் என்ற பெயரால், ஆன்மீகவாதிகள் என்ற பெயரால் தன்னிடம் தேடி ஆன்மீகத்தை தேடி வரக்கூடியவர்களை அடிமையாக்கி வைத்திருக்கங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வைக்கலாம், அவங்களுக்கு பக்குவம் வர்ற வரைக்கும் அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம், நிரந்தரமா வைக்கக்கூடாது. அது ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கைக்கு மாற்றமானது. அவங்களுக்கு தெளிவு வந்துட்டா விடுதலை கொடுத்து நீ போ, நீ பிரச்சாரம் பண்ணு, நீ ஆன்மீகத்தை மக்கள் நீ தெரிஞ்சுக்கிட்டல, இன்னும் நீ ஆன்மீகத்தை வெளியே சொல்லுன்னு சொல்லணும். காலமெல்லாம் செருப்பு தூக்கி வைக்கக்கூடாது, காலமெல்லாம் பின்னால வரத்துக்கு வைக்கக்கூடாது. இது இல்லைங்க ரசூலுல்லாஹ்வுடைய வழி. என்ன, பெண்ணுரிமை கொடுத்தவர்கள், பெண் சிசுவை உடலுடன் மறுவாழ்வு, பெண்கள் விதவை பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர்கள். ஏன்னா பெண்களுக்கு குழந்தைகள் உயிரோடு புதைப்பதை தடுத்தவர்களுங்க. பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு போய் புதைச்சிருவாங்க, எவ்வளவு பெரிய கொடுமை. இதெல்லாம் நபிகனா என்ன செய்திருக்காங்க, தடுத்திருக்காங்க. சிறந்த நீதிபதி, என் மகள் பாத்திமா தவறு செய்தாலும் நான் அவள் கையை துண்டிப்பேன், அவள் ஈர கொலைதான், என் மகள் செய்தாலும் தப்பு தானே, யாரா செய்தாலும் சரிதான், தப்பு தானே, தவறு தானே, திருட்டு தானே, யார் செய்தாலும் கையை வெட்டுவேன் என்று சொன்ன நபிகள் நாயகத்தை பார்த்து அவர் சொல்றாரு, சிறந்த நீதிபதியாக இருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேல அவர் சொல்றாரு, மனிதர்களின் மகத்தான புனிதர் அவர். அதை பார்த்த KS ராமகிருஷ்ண ராவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தொடர்ந்து இது போல ஆய்வு செய்யுங்க. இப்ப நம்ம எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் பாருங்க, எது நல்லது அதை எடுத்துக்கிடுங்க. எனவே இதெல்லாம் நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு, தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், சுவாச பயிற்சிகள், அது சார்ந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அஞ்ஞானத்தை வென்று மெஞ்ஞானத்தில் பக்குவம் அடைகின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த ஆலய ஞானம் 63 தியான வாசல் நேயர்களுக்கு இறைவன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நம்முடைய நூல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆலய ஞானம் 63, இதுல இருந்து நிறைய விஷயங்கள் சொன்னேன். வீரப்பா 63 ஞான ரகசியங்களை சொல்றாங்களே. அட்ட கஜம் என்றால் என்ன, நம்ம உயிர் எப்ப தரப்படுது, எதன் மூலமாக தரப்படுது, இப்படி பல ரகசியங்கள் இந்த 63. இது பயங்கரமா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு. தேவை உள்ளவர்கள் கேட்டு வாங்கிடுங்க, சரியா? எல்லா புத்தகங்களும் ஆன்மீகம், இது போன்று நான் உணர்ந்தது, தெரிஞ்சது எல்லாத்தையும் அதுல சுருக்கி, குரான்ல இருந்து அது எப்படி பொருந்தி போகுது, நபி மொழியில இருந்து எப்படி பொருந்தி போகுது, விஞ்ஞானத்தோடு எப்படி பொருந்தி போகுதுன்னா நான் ஆய்வு செய்து இந்த நூல்களை எழுதியிருக்கேன். தேவையுள்ள அன்பர்கள் கேட்டு பெற்று இது பிறப்ப அடுத்த நூல்களை அடிப்பதற்கு எனக்கு என்ன ஈஸியா இருக்கேன். தேவையுள்ளவர்கள் வாங்கி கொள்ளுங்கள், உங்களுக்கு இறைவன் அருள் புரிவான். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் செய்யுங்க, லைக் கொடுங்க, எல்லாம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க ஒளிர்க நீடூடி வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். விடைபெறுபவர் உங்கள் நண்பர் பீரப்பா பிரியர் மு. முகமது சலாஹுத்தீன், நெல்லை ஏர்வாடி. நன்றி, வாழ்த்துக்கள்.